இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பேசிக்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பங்குச்சந்தை எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி தான் பங்குச்சந்தை இயங்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா பங்குச்சந்தை உயரும், சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னா பங்குச்சந்தை இறங்கும். இதையே வேறு மாதிரியும் சொல்லலாம். டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா பங்குச்சந்தைக்கு வரக்கூடிய ஃபண்டு ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னா பங்குச்சந்தையிலிருந்து வெளியில் போகக்கூடிய ஃபண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபண்டு ஃப்ளோ தான் பங்குச்சந்தையுடைய நகர்வை தீர்மானிக்கும். அப்போது பணத்தை பங்குச்சந்தைக்குள்ளே அனுப்புகிறதும் வெளியே எடுக்கிறதும் யார்? அவங்கள மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மார்க்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட், யாரெல்லாம் அந்த மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அல்லது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா எஃப்ஐஐ, டிஐஐ இவங்களை காமனாக இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அடுத்து ஹெச்என்ஐஸ். ஸோ இவங்க எல்லாம் பணத்தை பங்குச்சந்தைக்குள்ளே போடுவாங்க, அப்புறம் வெளியே எடுப்பாங்க. அப்படி உள்ளே போடும்போது பங்குச்சந்தையில் டிமாண்ட் அதிகரித்து ஸ்டாக் மார்க்கெட் உயரும். அதே போல் வெளியே எடுக்கும் பொழுது பங்குச்சந்தையில் சப்ளை அதிகரித்து ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும். இந்த எஃப்ஐஐஸ், டிஐஐஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஹெச்என்ஐஸ் இவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் பணத்தை பங்குச்சந்தைக்குள்ளே போடுறதும் இல்லை, வெளியே எடுக்கிறதும் இல்லை. அது ரொம்ப ரேர் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. அப்போ மார்க்கெட் பயங்கர பேனிக்காக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே நெட் செல்லர்ஸ், மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் எக்கானமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியை ரெஸ்யூம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துச்சு பங்குச்சந்தை. அப்போ இவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நெட் பையர்ஸாக இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் மேலே போச்சு. இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நெட் பையராகவோ இல்லை ஒரே நேரத்தில் நெட் செல்லராகவோ இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ் தான். மற்றபடி பெரும்பாலான நேரத்தில் இவங்க எல்லாருமே மிக்சடாக தான் இருப்பாங்க. இந்த 4 பேரில் பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா எஃப்ஐஐ, டிஐஐ, அதாவது காமனாக இவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸும் பிக் பிளேயர்ஸ். ஏன்னா இவங்க வச்சுருக்கக்கூடிய ஃபண்டு சைஸ் ரொம்ப பெருசு. அடுத்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஹெச்என்ஐஸ் இவங்களை சப்போர்ட்டிங் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா எஃப்ஐஐ, டிஐயோடைய கம்பேர் பண்ணும் பொழுது இவங்களுடைய ஃபண்ட் சைஸ் ரொம்ப குறைவு. இவங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது மார்க்கெட்டில். அப்போது இவங்களை சப்போர்ட்டிங் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ், இவங்களோட ஆதிக்கம் இந்திய பங்குச்சந்தையில் ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. இவங்களுடைய மூவ்ஸ் பங்குச்சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மார்க்கெட் டைரக்ஷனை கூட இவங்க சில சமயம் தீர்மானிப்பாங்க. இப்போவும் இவங்களுடைய கண்ட்ரிபியூஷன்ஸ் இல்லாமல் மார்க்கெட் நகராது. அந்தளவுக்கு இவங்க ஒரு பிக் பிளேயர். அடுத்து டிஐஐஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க பெரும்பாலும் எஃப்ஐஐஸுடைய மூவ்ஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. அவங்க பை பண்ணாங்கன்னா இவங்க செல் பண்ணுவாங்க. எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க அப்படின்னா டிஐஐ பை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வச்சுருக்கக்கூடிய ஃபண்டு சைஸ் அதிகம். இவங்க 2 பேருமே வச்சுருக்கக்கூடிய ஃபண்டு சைஸ் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் இந்த டிஐஐஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸை ஷாக் அப்சார்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்திய பங்குச்சந்தையை ஸ்டேபிளாக வச்சுக்க இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப வேகமாக பங்குச்சந்தை ஏறுறதும் அதே போல் ரொம்ப வேகமாக பங்குச்சந்தை இறங்குறதும் நல்லது கிடையாது. ஸோ எஃப்ஐஐஸ்க்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸ் அட்டாக் கொடுக்கறதுக்கு இந்த டிஐஐஸ் இருக்காங்க. அதே போல் மார்க்கெட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும் இந்த டிஐஐஸ். நெக்ஸ்ட், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஹெச்என்ஐஸ். இவங்க வேறு யாரும் இல்லை, நாம தான். ஒரு கம்பெனியில் 2 லட்சம் வரைக்கும் ஒரு தனிநபர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே போல் 2 லட்சத்துக்கும் மேலே ஒரு தனிநபர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஹெச்என்ஐ, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 பேர்த்துடைய பார்ட்டிசிபேஷன் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு தான். அதனால தான் இவங்களை நம்ம சப்போர்ட்டிங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோவிடுக்கு அப்புறம் இந்திய பங்குச்சந்தையில் இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. இவங்க பெரும்பாலும் டிஐஎஸ் கூட தான் இருப்பாங்க. அதாவது எஃப்ஐஐஸ் வெளியே போகிறாங்க அப்படின்னா
டிஐஸ் வந்துட்டு இந்திய பங்குச்சந்தையை தாக்கு பிடிப்பாங்க. அப்போதைக்கு வந்துட்டு கூட அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த ஹெச்என்ஐஸ் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ 4 பேரை பார்த்துருக்கோம். எஃப்ஐஐ, டிஐஐ, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஹெச்என்ஐஸ். பங்குச்சந்தையை நகர்த்தக்கூடிய முக்கியமான ஆட்கள் இந்த 4 பேரும் தான். இவங்களுடைய ஃபண்டு ஃப்ளோவை பேஸ் பண்ணி தான் பங்குச்சந்தை மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும்.